வெல்கம் டு பேட் சாட்சி. இது வந்து மைன்கிராஃப்ட் ஹார்ட் கோட் பார்ட் 2. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் ஆர்மரு டூல்ஸு அதெல்லாம் அப்கிரேடு பண்ணிவிட்டு ஃபார்மிங் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம போய் மைனிங் பண்ணுவோம். மைனிங் பண்ணிட்டோம் ப்ளீஸ். ஆனால் இப்போ சண்டைக்கு போனால் நான் செத்துடுவேன். இப்போ நம்மளுக்கு வந்து சோடு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. அவனுக்குள்ளே 5 மீட் இருக்குது. 5 மீட் நம்மளுக்கு போதாது, இருந்தாலும் இப்போதைக்கு 5 மீட் போதுன்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மொத்தம் நம்மகிட்ட 2 பிக்காக்ஸ் இருக்குது. ஆனால் 2 நம்மளுக்கு சத்தியமாக பத்தாது. நம்மளுக்கு இப்போதைக்கு இது போதும், இருந்தாலும் ஒரு ஹூ நம்ம செஞ்சு வச்சுப்போம். பூ வச்சு லைட்டாக நிலத்தை உலர்ந்து விட்டுருவோம். இங்கனக்குள்ள தான் கைஸ் நம்ம வந்து ஃபார்மிங் பண்ண போகிறோம். என்னோடய கோட்டையை கட்ட போகிற இடம் இது. கோட்டை ஃபார்மிங் கட்ட போகிற இடம் இது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சோடு பற்றாக்குறை நிறையா இருக்குது கைஸ். இப்போ என் கையில் இருக்க மீட் வந்து என்ன ஒரு 3 நாளைக்கு வருமா, அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து சோடு எடுத்தே தான் ஆகணும். இப்போதைக்கு வந்து இந்த இடம் போதாது, இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் இடம் வேணும். நம்ம இது பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆடு மாடும் வேணும் நம்மளுக்கு. இப்போதைக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலேயும் நம்ம வருங்காலத்தில் பண்ணுவோம், ஆனால் இப்போ வேணாம். இப்போ வந்து நம்ம சீடு எடுக்க போகிறோம் கைஸ். சீடு நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீடு எடுத்துப்போம். நம்ம வீடு வரைக்கும் இப்படியே பண்ணிட்டு போனோம்னா நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீடு வந்துடும். நம்ம வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இந்தா நம்ம வீடே வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து சுகர் கேனும் நம்மளுக்கு வேணும். சுகர் கேன் வந்து அவ்வளோவா தேவையில்லை நம்மளுக்கு, அதுவும் ஒன்று. ஏன்னா நம்ம போன் பிளாக் போட்டு கூட எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோடில் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் சுகர் கேனையும் அந்த மாட்டையும் வளர வைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. இப்போ வந்து நம்ம செஸ்ட்டுக்குள்ளே ஏற்கனவே 4 இருக்குது. 4 8 12 ஆகி போச்சு. நம்ம போகிற வழியிலேயே அதே மாதிரி பண்ணிக்கிட்டே போனோம்னா 12 16 ஆகும் வாய்ப்பு இருக்குது. அது என்ன 19 ஆகும்னு ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு ஏஎஃப்கே பண்ணணுமே கைஸ் இது வளர. அதான் கைஸ் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். எந்த வேலையும் பார்க்க முடியாது, இதே தான் பார்த்துட்டு இருக்கணும். இன்னும் வந்து இன்னும் கொஞ்சோன்னு சீட் வேணும். அதையும் பிளான் பண்ணி விட்டுருவோம். நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது? நம்மளுக்கு மைனிங் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்க ஒரே வேலை. நான் இந்த எபிசோடில் வந்து நான் மைனிங் பண்ணுற ஒவ்வொரு பிளாக்கையும் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். ஏன் ப்ரோ உனக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்டிங்கன்னா சும்மா காமிக்க போகிறேன். இப்போ என்கிட்ட 16 சீட் இருக்குது. இந்த 16 வச்சு அதை ஃபுல் பண்ணிடலாம். அது போக வேறு சீட் நம்ம கையில் இருக்கும். இருட்டாக வேறு இது நம்ம ஃபுல் பண்ணிட்டு அங்கிட்டு போய் கொஞ்சம் நட்டு வச்சு விட்ருவோம். 7 சீட் இருக்குது. 7 சீடுக்கு எத்தனை நட்டு வைக்க முடியும்? இங்கே வேறு ஒன்று இருக்குது. 8 சீட் இருக்குது. ப்ரோ வேணாம் ப்ரோ, ஒரு சீடு ஐயோ ஹிட் ஆயிடுச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபுட்டு எடுத்து சாப்பிட அது வேறு லேட் ஆயிரும். அவ்வளோதான் கைஸ். என்னப்பா இது? அவ்வளவுதான் கைஸ். நம்ம இப்போ எந்திரிச்சிட்டோம். ஆனால் நம்மகிட்ட இப்போதைக்கு சோறு இல்லை. நம்ம இப்போ சோறு எடுத்து சோறு தான் கைஸ் திங்க போகிறோம். இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து நம்மளோட இதை வச்சுட்டு இப்போ எனக்கு தேவை ஃபுல்லாக நிறைய மரம் வேணும். அதனால் நம்ம இந்த அகேசியா ஒரு வழியாக வாயில் சொல்லிட்டேன் கைஸ். அகேசியா மரத்தை ஃபுல்லாக எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம். எதுக்கு ப்ரோ இப்போ உங்களுக்கு மரம் கேட்டிங்கன்னா சார்கோல் பண்ண போகிறேன் கைஸ். இப்போ வந்து நம்ம வீட்டை சுற்றியும் டார்ச் வச்சுக்கலாம் சார்கோல் பண்ணால்.
பக்கத்துலேயே ஒரு கோல்டு பிளாக் வேறு இருக்குது. 2 கோல்டு பிளாக் இருந்தால் 2 கோல்டன் ஆப்பிள் செஞ்சிடலாம். செஸ்ட்டுக்குள்ளே வேறு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்ப்போம். நைஸ். நம்மளை பார்க்குறவங்க ஃபுல்லாக மறக்காமல் அந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, அந்த பெல் ஐக்கானே அதெல்லாம் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லதாக போச்சு கைஸ். உள்ள இல்லை. இப்போ வந்து இதுதான் கைஸ் நம்மளோட போர்ட்டலு. இப்போ வந்து ஏகேலே இதில் வந்து இருக்குது எல்லாமே. இப்போ நம்மளுக்கு வந்து இங்கனக்குள்ளே ஒரு பிளாக்கை வச்சுட்டு 1 2 கீழே ஏதாவது ஒப்சிடியன் உடுந்துக்கணுக்கா கைஸ். நம்மளுக்கு லாவாவே தேவையில்ல கைஸ். அப்படியே தேவைனாலும் இந்த மாதிரி இடத்துலேருந்து லாவா எடுத்துக்கலாம். இதனால் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்து இந்த வேர்ல்டில் இல்லை. அதனால் சில வேர்ல்டில் எவ்வளோ நேரமாக லாவா தேடிட்டு இருப்பேன்னு தெரியுமா? டைமண்ட் ஈஸியாக கிடச்சிரும். லாவா எவ்வளோ நாளாக தேடிட்டு இருப்பேன்னு தெரியுமா? என்ன கைஸ் இது? மரத்தை எடுக்க முடியல. இப்போ நம்ம வந்து மரம் கொஞ்சம் நிறையாவே எடுத்துப்போம். ஏன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மரம் நிறையா எடுத்தோம்னா பாதி மரத்தை இதுக்கும் போட்டுப்போம், பாதி மரத்தை அதுக்கும் போட்டுப்போம். அதாவது எரிக்கிறதுக்கும் அதுக்கும் மாற்றி போட்டுப்போன்னு சொன்னாங்க. இப்போ நம்மகிட்ட ஹெல்த் பார் ஃபுல்லாகிடுச்சு. ஃபுட்டும் நம்மகிட்ட இப்போதைக்கு ஓட்டுறதுக்கு வந்து இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? மைனிங்னே அடுத்த வேலை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி கீழே விழுந்து கிடக்கிற மர துளைகளை ஃபுல்லாக எடுக்க போகிறோம். துளைகளை ஃபுல்லாக காய்ஸ் ஒரு காட்டு போய்விட்டது. இந்த மேக்மா பிளாக் ஃபுல்லாக என்னை ரொம்ப வெறியேற்றும். அது எனக்கு இப்போயே தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த மேக்மா பிளாக்கை ஃபுல்லாக எடுக்க போகிறேன். தெரியாமல் மேலே ஏறிக்கலாம் நிற்கிறேன் கைஸ். இப்போ இந்த மேக்மா பிளாக் ஒரு டைமண்ட் ஆர்மரை போட்டு இந்த மேக்மா பிளாக் மேலே நின்னா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. நான் என்ன பண்ணுறது? போட்டுமே நிற்க முடியாது. இப்போ இந்த மேக்மா பிளாக்கை ஃபுல்லாக எடுத்தோம்னா மேக்மா பிளாக்கை ஃபுல்லாக எடுத்தோம்னா வாயில் வரமாட்டேங்குது கைஸ். சொல்லுங்க. மேக்மா பிளாக்கை ஃபுல்லாக எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வேலை வந்து இதாகி போயிடும். மேக்மா இப்போ நம்மகிட்ட 16 மேக்மா பிளாக் இருக்கு. 2 மீனும் குக் ஆகி போச்சு. 42 உட்டு வேறு இருக்குது. இந்த உட்டு வேலைக்காத உட்டு. அதுக்கு பதிலாக இதை போட்டு செஸ்ட்டை தொடர்ந்து உள்ளே இதை வச்சுருவோம், இதையும் வச்சுருவோம். இதுதான் நம்மளுக்கு வேணும். மீதி பொருளில் பாதி பொருள் இதையும் வச்சுருவோம். டட்டு நம்மளுக்கு தேவைப்படும். நம்மள்கிட்ட லீடும் வச்சுருவோம். இப்போ நம்ம மைனிங்க்கு தயார். இப்போ அந்த சூரியன் என்ன சொல்லுது? இன்னும் 1/2 நாள் தான் இருக்குதுன்னு சொல்லுது. இந்த கோலு மட்டும் ஏமா வந்தால் போதும் கைஸ். எனக்கு 5 ஸ்டிக்கு தான் இருக்குது. அதனால நம்மளுக்கு ஸ்டிக்கு கொஞ்சம் வேணும். ஒரு 6 உட்டை எடுத்து 6 உட்டை ஃபுல்லாக பிளாங்க்ஸாக மாற்றிட்டு 48 பண்ண முடியுது. 48 இதையும் பண்ணிவிட்டு என்னங்க இது 8 தான் எடுத்து இந்த 8ஐயுமே உருக்கிறக்கா இதாக்கி விட்டு மீதி வந்து 24 இது இருக்குது கைஸ் உள்ள. அதுலேருந்து ஒரு 3 தான் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம தான் கைஸ். இப்போ நம்ம வீடை வேறு கட்டணும். அதெல்லாம் அடுத்த பாட்டில் கட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஏஎஃப்கே பண்ண போகிறோம். இப்போ இதுக்கும் ஏஎஃப்கே பண்ணணும், அதுக்கும் ஏஎஃப்கே பண்ணணும்னா இந்த இடம் தான் சரியான இடம். இந்த இடத்துல வந்து இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து நிற்கலாம். ஆட்டுக்குட்டி என்ன எங்கே போட? அங்கே பார்த்தீங்களா கைஸ்? என்ன ஓடுற? அவ்வளோதான் கைஸ். ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து மர்டர் பண்ணியாச்சு. அந்த உள்ளே எடுத்து நம்ம வந்து இல்லையா என்ன ப்ரோ ஸ்கின்னை மாற்றிட்டியான்னு கேட்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை இப்போ என்னால் மாற்ற முடியல கைஸ். நம்மகிட்ட டைம் இல்லை. எல்லாத்தையுமே வேகமாக பண்ணணும். ஸ்கின்னை நம்ம மாற்ற முடியாது நம்மளால்.
இந்த ஸ்கின்ல இந்த பாட்டுக்குள்ள வேலை செய்ய போகிறோம். டோமில் இப்போதைக்கு அது வந்து ஊருகி இருக்கும் நினச்சி நம்பி போகிறேன். 11 ஊருகி இருக்கு. நல்லதாக போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் நினச்சது சரி, அதுதான் பண்ணியிருக்கோம். நம்ம அதை பண்ணி நம்ம ஒரு ஃபிஷ்ஷிங் ஏரியா தான் கைஸ் கட்ட போகிறோம். அந்த ஃபிஷ்ஷிங் ஏரியா பக்கத்தில் வைக்க போகிறோம். இங்கனக்குள்ள தான் நம்மளோட ஃபிஷ்ஷிங் ஏரியா வரப்போகுது. ஃபிஷ்ஷிங் ஏரியா இப்போதைக்கு கொஞ்சோண்டு கட்டுவோமா. ஃபிஷ்ஷிங் ஏரியா கைஸ், ஃபிஷ்ஷிங் ஏரியா பயலுக. இப்போ நம்ம போய் வந்து ஃபுல்லாக வெந்துடுச்சான்னு பார்ப்போம். வெந்துடுச்சா இல்லை. இப்போ நம்மள்ட்ட 56 டார்ச் பண்ண முடியுது. 56 நம்மளுக்கு இப்போதைக்கு போதுமானது. இப்போ அந்த 56 வச்சு முதல்ல டோமில் 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 கைஸ், இவனுக்குள்ள ஒரு குழி இருக்கு கைஸ். கைஸ், இந்த பிளாக்கு கடியில் கோல் இருக்கு கைஸ். அதனால அந்த கோலை தான் கைஸ் நான் இப்போ தோண்ட வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த பிளாக்கை தோண்டுறது வந்து சேஃப் அற்ற செயல். நல்ல வேலை கீழே இருக்குது. ஒரு வேளை இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் பண்ண விஷயம் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லாமல் கூட வந்துருக்கலாம். இப்போ நம்மகிட்ட வந்து நிறையா கோல் இருக்குது, நிறையா அயன் இல்லை. இருந்தால் நல்லாயிருக்கும். போன சர்வரில் வந்து நம்மளுக்கு அயன் பற்றாக்குறை நிறையா இருந்துச்சு கைஸ். இப்போதைக்கு நைட்டாக வேறு ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆகுறது வந்து தெரியுது. இல்லை கைஸ், நைட்டெல்லாம் ஆகலை. நான் அப்படி தான் ஒரு லூஸ் ஆகிட்டேன். அப்போ அப்படி டோன் கைஸ். இப்போ நான் எவ்வளோ ப்ரோ பிளேயருன்னு பார்ப்பீங்க. என்ன கைஸ், ப்ரோ பிளேயர் வந்து நான் ப்ரோ பிளேயர் இல்லை, நான் வந்து எதுக்குமே வேலைக்காகாத பிளேயர். இப்போ பாருங்க கைஸ், கைஸ் இப்போ நம்ம இதை ஃபுல்லாக வந்து டார்ச் வைக்க போகிறோம். டார்ச் வந்து ஃபுல்லாக வச்சிட்டோம். இப்போ அங்கங்கே வந்து இந்த ஓக் பிளான்ட் இருக்குது. அந்த ஓக்கு நம்மளுக்கு ரொம்ப தேவைப்பட்டது. உள்ளே ஏதோ இருக்குது கைஸ். உள்ளே நம்மளுக்கு உபயோகப்பட்ட மாதிரி ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்த்தேன். அருமை, ஒன்றும் இல்லை. சரியான நேரத்தில் மேலே வந்திருக்கேன், சரியான நேரத்தில் கீழேயும் போயிருக்கேன். இப்போதைக்கு நம்ம வந்து ஃபுல்லாக டார்ச் வச்சு முடிச்சிட்டோம். இந்த இடத்துல ஒரு டார்ச் வச்சுப்போம். guys 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 இங்க பாத்தீங்களா, என்னோட ஸ்கின் திரும்பி என்கிட்டே வந்துருச்சு. அது ஏதோ சர்வர் லாக் போல, அது நம்ம அப்புறமா பார்த்துப்போம். இது என்னது guys, நான் கையில் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோழி முட்டை, புது முட்டை, வயலட் கலர் முட்டை. அந்த முட்டையை நான் உடச்சிட்டேன். எந்த கோழியும் வரல. ஃபுட்டு தாங்க வீணாகுது. இப்போதைக்கு நம்மகிட்ட 2 மீனை வச்சுதான் ஓட்டணும். இதுக்குள்ளே இருக்க 10 இதை எடுத்துட்டு இந்த 2 இதை ஊறுக்க போட்டுட்டு நம்ம இதுக்குள்ளே போய் 99+ செய்ய முடியுது. ஏங்க மைண்ட் கிராஃப்டில் 99+ன்னு போட்டிருக்காங்க. ஏன் அதை ரவுண்டாக்கி 100ன்னு போட வேண்டியது தானே? அது யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியலனாலும் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து மைனிங் போகலான்னு பார்த்தா நைட்டு நேரமாகி போச்சு. அதனால் வந்து இப்போ நம்ம மைனிங் போக போகிறது இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மைனிங் போக போகிறோம். பார்த்தீங்களா, இப்போ வச்சாதான் கைஸ் அது நல்லாயிருக்கும். இப்போ டார்ச் வச்சாலே வந்து நம்ம டார்ச் வச்சுருக்கான பயன் இருக்கும். நைட் வச்சா நல்லா இருக்காது.
அங்கே ஒரு டார்ச் வச்சுப்போம். அங்கே ஒரு மாப் ஒன்று இருக்குது. இந்த மாப்பை வச்சு ஈஸியாக ஒரு இந்த ஹச்பி ஸ்பான் கட்டலாங்க. ஹச்பி ஸ்பான் இல்லை, ஹச்பி ஏற்றுறது. நீ மட்டும் எதுக்கு இருக்க? உள்ளே போய் ஏதாவது கிராஃப்டிங் டேபிள் பண்ண வச்சுப்பேன். தூங்கிடு. இப்போ நம்ம மைனிங் போக போகிறோம் கைஸ். நம்மளோட பிக்காக்ஸ் எடுத்து மாதம் எத்தா போக போகிறோம். ஆனால் நம்மகிட்ட டார்ச் ஒன்று மட்டும்தான் இல்லை. 8 டார்ச் தான் கைஸ் இருக்குது நம்மகிட்ட. 8 வச்சு பத்தாதே கைஸ். 8 பத்தாது. நான் என்ன பண்ணுறது கைஸ்? இப்போ இத்துடன் இந்த எபிசோடு முடிய போகுது. ஏன் ப்ரோ மைனிங் பண்ணலையா ப்ரோன்னு கேட்பீங்க நீங்கள். மைனிங் பண்ணலாம் கைஸ். ஆனால் இந்த எபிசோடு ஏற்கலே இப்போயே பாருங்கள் 14 நிமிஷத்துக்கு போயிடுச்சு. எப்படி 14 நிமிஷம் கரெக்டாக சொன்னேன். அதனால இந்த வீடியோ முடிய போகுது. லைட்டாக மைனிங் பண்ணிட்டு போயிடுவோம். இப்போ நம்ம லெவல் வந்து -251 இருக்கும். இன்னும் வந்து வெறும் 100 பிளாக் கீழே போனால் நம்மளுக்கு வந்து டைமண்ட் கிடைக்கும். 100 பிளாக் மெதுவாக போவோம். அடுத்த எபிசோடில் நம்ம வீடை கட்டுறதையும் மைனிங்லேயும் மட்டும்தான் கான்ஸ்டன்ட் டேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, அவங்ககிட்ட பேசிக்கிட்டே கோல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கான்ஸ்டன்ட் டேஸ்ட்டில் இது மைனிங்கும் வீடு கட்டுறது வந்தேன். இப்போ நம்ம கீழே போகிறோம். இந்த சைடு வந்து நம்மளுக்கு நல்ல இடமா தெரியலை. அதனால் நம்ம இங்கிட்டு போகிறோம். இந்த மாதிரி மாற்றி போங்க கைஸ். ஏதாவது ஓடு கிடச்சிச்சுன்னா நீங்கள் போகிற சைடே போகாமல் அந்த ஓடு எங்கே கிடச்சோ அந்த சைடு போங்க. நல்ல விஷயங்களாக கிடைக்கும். இப்போ அடியில் ஏதாவது கேவு உடனுமா இப்படிலாம் சொல்லக்கூடாது. எதுக்கும் இதை போட்டுப்போம். இப்போ வந்து நான் இதே சர்வைவல் ஆடிட்டு இருந்தேன்னா நான் கிட்டத்தட்ட 10-15 பிளாக்கு டார்ச் வைப்பேன். ஆனால் இது ஹார்ட் கோடுன்றனால காய்ஸ் நான் காண்பது களவா நிஜமா என்னை கேட்கின்றேன். இதுக்கு அவங்க கீழே கூட கொடுத்துருக்கலாம் கைஸ். ஆசை காட்டி போஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து நான் இது சர்வைவல் ஆடிட்டு இருந்தேன்னா அயன் ஆர்மருக்கு வந்து நான் போக மாட்டேன். நான் டேரெக்டாக வந்து காப்பரு அதுக்கப்புறம் வந்து டைமண்டுக்கு போயிடுவேன். ஆனால் இதே நான் ஹார்ட் கோட் ஆடுறதுனால நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா டேரெக்டாக டைமண்டுக்கு போக போகிறேன் கைஸ். ஏன் ப்ரோ நீ என்ன லூஸா ப்ரோன்னு கேட்பீங்க. நம்ம வைக்கிறதே சத்தம். எங்கேயாவது போவோம். நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம டைமண்ட் ஆர்மருக்கு தான் போக போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு அயன் லெவல் வந்து 7க்கு போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். 7 வரைக்கும் மட்டும் நம்ம போயிட்டு இந்த எபிசோடை முடிச்சுப்போம் கைஸ். அப்புறம் எதுக்கு ப்ரோ இந்த காப்பர்லாம் எடுத்துகிட்டு இருக்க, வீணாக போன காப்பர்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் அடுத்து மைனிங் வரப்போ ஃபுல்லாக அந்த ஸ்டோன் பிக்காக்ஸ் எல்லாம் வர மாட்டேங்க கைஸ். காப்பர் பிக்காக்ஸ் சொல்லி இப்போ நம்ம வீடை வந்து தரைக்கு கீழே இல்லை ஓக்கில் கட்டலாமா இல்லை அது என்ன கைஸ் சாரா ஏதோ ஒன்று அதில் கட்டலாமான்னு சொல்லுங்கள். பார்த்தீங்களா எனக்கு ஏதோலாம் கிடைக்குது. இதுக்கு பேர் கிரேனைட் தானே சொன்னீங்க கைஸ். நான் ப்ரோ பிளேயர்னு மைன்கிராஃப்டில். இதுக்கு பேர் கிரேனைட். எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன். மேலே அயன் இருக்கா? இல்லை, மேலே அயன் இல்லை. இன்னும் ஒரு 23 பிளாக் கீழே போனால் நம்ம சொன்ன இடம் கிடச்சிரும். ஆனால் அதுக்குள்ளே என்னோட ஒரு பிக்காக்ஸ் உடஞ்சி போச்சு. ஒரு பிக்காக்ஸ் வச்சுட்டே நான் ஓட்டணும். 23 பிளாக்கில் வந்து கைஸ் கேவாது இல்லை கைஸ். இதுக்கு பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பேர் டொரேனேட் தானே. நான் அந்த ரெட் கலரில் இருக்க இதுக்கு பேர் டொரேனேட். கைஸ்
கைஸ் ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல கைஸ். இதுதான் பிளாக். ஏதாவது முன்னாடி இன்வென்டரி அந்த 8 இன்வென்டரியிலே வச்சிருக்கணும். இப்போ நான் அந்த கேவுக்குள்ளே போகலாம், ஆனால் நான் வந்து போக மாட்டேன். அப்புறம் எதுக்கு ப்ரோ அடியில் போடன்னு கேட்டிங்கன்னா சும்மா. ஏன்னா இந்த மைன்கிராஃப்ட் ஹார்ட்கோர் வேர்ல்டில் நான் எப்படியாவது அந்த எண்டர் டிராகன் பிள்ளைய அடித்தே தீருவேன். இன்னும் நம்ம ஒரு 11 பிளாக் கீழே போனால் நம்ம நினச்ச இடம் வந்துடும். ஏன் ப்ரோ அந்த 7 இந்த இடத்துல குடியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த 7 தாங்க எனக்கு நிறையா அயன் கிடச்சிருக்கு. எத்தனை அயன் கிடச்சிருக்குன்னு தெரியுமா? ஒரே மைனிங்கில் 7 ஸ்டாக் ஆஃப் அயன் கிடச்சிருக்கு. அந்த மைனஸில் 7ல் வெறும் 7ல் கைஸ் இந்த மைன்கிராஃப்ட் கேம் விளாண்டிங்கன்னா நீங்கள் 7ஆவதோட ஃபஸ்ட்டு பாடம் எண்ணியல்னு ஒரு பாடம் இருக்கும் 7ஆவதில். அந்த பாடத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம் கைஸ். ஏன்னா அதில் மைனஸு ப்ளஸ்ஸுன்னு இது அந்த மைனிங்கில் இருக்கும். அதை வச்சுலாம் நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், -7 நம்ம ரீச் பண்ணிட்டோம். -6க்கே வந்துட்டோம் நம்ம. ஆனால் -6 நல்ல இடம் இல்லை. இப்போ நம்ம இந்த கிரானைட் விட்டு எப்போ இந்த ஸ்டோன் வருதோ அப்போதே நம்ம விட போகிறோம். ஒரு வழியா அந்த கிரானைட் விட்டுச்சு கைஸ், ஸ்டோன் வந்துடுச்சு. இப்போ இதுக்கு கீழே ஃபுல்லாக நம்ம டைமண்ட் மைனிங்க்கு போக போகிறோம். இதுக்கு கீழே ஃபுல்லாக டைமண்ட் மைனிங். அப்போ அயன் மைனிங் எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் அயன் மைனிங் பண்ண போகிறோம் நம்ம கைஸ். ரெஸ்டோன் என்னங்க கைஸ் level 6ல் கிடைக்குது. மாயமில்லை மந்திரமில்லைன்னு இருக்குது. இப்போ இத்துடன் இந்த வீடியோ முடிகிறது. எங்கே நின்று வீடியோ முடிகிற இடத்த காமிக்கிறேன்னு பாருங்கள். இந்த வீடியோ முடியுது கைஸ். பாய்.